ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ஆவாரம் பூவின் பயன்கள் மற்றும் அதிலிருந்து டீ எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆவாரம் பூவோட பயன்கள் பார்த்துடலாம். இந்த ஆவாரை செடியை பஞ்சாங்க மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆவாரை செடியோட வேர், பட்டை, இலை, பூ, காய் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டீரோ அப்படின்னு. அதாவது ஆவாரை பூத்திருந்தாலே அவங்களுக்கு சாவு இல்லை அப்படின்னு தான் இதோட அர்த்தம். நான் இப்போ ஆவாரம் பூவை நல்லா பறிச்சிட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு ஆவாரம் பூ நல்லா காஞ்சி வந்துடும். வெயிலில் போட வேண்டாம், நிழல்லையே அழகாக காஞ்சி வந்துடும். பாருங்கள், ஆவாரம் பூ அழகாக காஞ்சி வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை பவுடராக அரைச்சி கூட நீங்கள் டீ போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பூவை கூட தண்ணியில் கொதிக்க வச்சு அதோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ டெய்லியுமே கிடைக்கிறதில்ல. அதனால் கிடைக்கிற நேரத்தில் பூவை பறித்து அழகாக காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக இந்த ஆவாரம்பூ டீ ரத்தத்தில் கலந்துருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி ஒரே சீராக கொண்டு போகும். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் கட்டாயமாக இந்த ஆவாரம்பூ டீயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இப்போது டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டீ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம காய வச்சுருக்கிற ஆவாரம்பூவை சேர்த்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் காஞ்ச ஆவாரம்பூவை பவுடராக பண்ணி வச்சு இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லது. தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் அந்த ஆவாரம்பூவில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இறங்குவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஆவாரம்பூ டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம்பூ சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பால் உடலில் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தையும் இது குறைக்கும். தோல் நல்லா பளபளக்கும். ரத்தத்தில் உள்ள கிருமிகளையும் நீக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கலைன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் ஆவாரம்பூ பொடி கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் டீ பண்ணி குடிக்கலாம். நார்மலாக பிளாக் டீ குடிக்கிறவங்களுக்கு இந்த ஆவாரம்பூ டீ ரொம்பவே பிடிக்கும். நார்மலாக அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சுகர் இல்லை அப்படின்னா இனிப்புக்காக தேன், பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று கலந்து குடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.